என் பேர் மனோஜ், என் தம்பி பேர் திரு. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜவா. என் தம்பி ஜெயலலிதாபேட்டிலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான். தலப்புறம் ஏஐ 2027 ஒரு ரிசர்ச் பேப்பர் இருந்தது. டேனியல் கொக்கோடாஜிலோ 2027 ப்ரொஜெக்டட் ஏஐ வந்து எங்க போக போகுது, அது ஹியூமனை விட 8x ஸ்பீட்ல ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுமே இவர் ப்ராப்பரா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த GPT-3 பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபிளாப் வந்து யூஸ் பண்ணுது, இவ்வளவு ஃபிளாப் வந்து அதுக்கு தேவை. நம்ம ஒரு ஹியூமனோட பிரெயின்ல எவ்வளவு இருக்கோ அதை விட 1000 மடங்கு அதிகமா அதுகிட்ட நியூரான்ஸ் இருக்கும். சூஸ் யுவர் எண்டிங், ஸ்லோ டவுன் ஆர் ரேஸ், என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்துட்டாரு. வேலை போயிடுமான்னு கேட்டாக்க இந்த பேப்பரோட கன்க்ளூஷன் வேலை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஐ 2027 அந்த ரிசர்ச் பேப்பரை பிரேக் டவுன் பண்ண போறோம். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கையை கொடு தம்பி. வெரி குட்ரா, கை கொடு. கொடு தம்பி. ரைட். என்னன்னா ஏஜேன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதுல நிறைய பேர் ஹேட் கமெண்ட் போட்டு எதுக்கு உங்களை என்ன ஏஜேனா என்னன்னு தெரியுமா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பயமுத்தாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் அப்பயே நினைச்சேன் ஓகே இதை வந்து இனிமே டேட்டாவோட பேசினாதான் வேலைக்கு ஆகும்னு. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்றப்பதான் தெரியுது ஏஐ 2027 ஒரு ரிசர்ச் பேப்பர் இருந்தது. அதை நம்ம 2 பேருமே படிச்சு பார்த்தோம். அதை பார்த்தாக்க ப்ரொஜெக்ஷன்ல நம்ம சொன்னதை விடவே அதிகமாவே இருக்கு. இந்த பேப்பரை யார் ரிலீஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா டேனியல் கொக்கோடாஜிலோ அப்படிங்கிறவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ இந்த பேப்பரில் என்ன மெயினாக சொல்லியிருக்காருன்னா 2027 ப்ரொஜெக்டட் ஏஐ வந்து எங்கே போக போகுது, நிறைய பேருக்கு க்ளூலெஸ்ஸாக இருக்கும் ஏஐ எங்கே போக போகுது என்ன நடக்க போகுதுன்னு. பட் இவர் வந்து கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இவர் பெரிய ஆளா, ஏன் இவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா எல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆல்ரெடி 2021 வாட் 2026 லுக் லைக் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த பேப்பர்ல அவர் என்னெல்லாம் சொன்னாரு, 22ல ChatGPT வர்றது, 24ல ஏஐ ஏஜென்ட் வர்றது, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அவர் பண்ணியிருந்தாரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஓப்பன்ஏல ஒரு ரிசர்ச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வேணும், அது மட்டும் இல்லாம ஓப்பன்ஏல ஒரு சில எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரிசைன் பண்ணி இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் என்ன ஆகும், ஏஐல என்னென்ன வரும் அப்படிங்கிற இந்த மாதிரி பர்டிகுலர் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதில் ரிலீஸ் பண்ணதில் 2026 அந்த லுக் லைக் அந்த பேப்பர் வந்து அவர் என்னெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாரோ வித் குளோபல் எக்கனாமியோட எல்லாமே சரியாக நடந்தது. இப்போ 2027 அவர் கொடுத்துருக்கிறத டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தாக்க நிறைய நம்மளுக்கு உண்மையாலுமே பயமுத்துற மாதிரி நிறைய இருக்கு கைஸ். அதில் தி ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னாக்கா மிட் 2025 ஸ்டப்லிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லாம் என்ன யோசிச்சோம், ஏஜென்ட்னால தான் வந்து நமக்கு வேலை போகும் அப்படின்னு நினச்சோம். நிறைய பேர் அதான் நினச்சிருப்பீங்க. பட் அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஏஜென்ட் நம்மளோட வேலையை வாங்க போகிறது கிடையாது, நம்ம வேலையை எடுக்க போகிறதும் கிடையாது. அதுக்கு பதில் ஒருத்தர் தான் வந்திருக்காரு, அவர் தான் வேலையை வாங்க நம்ம வேலையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த பேப்பர்ல சொல்லியிருக்காரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. அதை நம்ம கடைசியா பார்க்கலாம். யாரு வந்து உண்மையாலுமே நம்மளுடைய வேலையை பறிக்க போறா, ஏஜென்ட்ஸா பறிக்க போதா, அது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இதுல வந்து என்னென்ன பெராமீட்டர்லாம் வந்து வச்சிருக்காருன்னா, பாலிடிக்ஸ் வச்சிருக்காரு, கோடிங் வச்சிருக்காரு, ஹேக்கிங் வச்சிருக்காரு, பயோ வெப்பன், ரோபோட்டிக்ஸ், ஃபோர்காஸ்டிங். ஸோ இப்போ மிட் 2025 நம்ம எக்ஸாக்டா இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். இதுல வந்து 2000 அன்ரிலையபிள் ஏஜென்ட் காப்பீஸ். இப்போ அன்ரிலையபிள் ஏஜென்ட் வந்து 2000 இருக்குன்னா அது ஹியூமனோட 8 மடங்கு திங்க் பண்ணும். ஸோ அதை தான் அவர் வந்து இப்போ சொல்றாரு. இப்போ இருக்கிறது அன்ரிலையபிள் ஏஜென்ட். அன்ரிலையபிள் ஏஜென்ட்னா என்ன? A few moments later. ஸோ இந்த அன்ரிலையபிள் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஒர்க்கை இன்னைக்கு கரெக்டாக பார்க்கும், ஆனால் நாளைக்கு வந்து தப்பாக பார்க்கும். அதே நேரத்தில் கன்சிஸ்டன்சியாக இருக்காது. ஒரு சில நேரத்தில் நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனையே மறந்துட்டு அதுவாக ஏதாவது ஒரு ஒர்க் பார்க்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம அன்ரிலையபிள் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த ஏஜென்ட் தப்பா வேலை செய்யும். அதுதானே இப்போ இருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாமே அன்ரிலையபிள் ஏஜென்ட்ஸ் தான். அது எல்லாமே நீங்க சொல்றத ஒரு டைம் ஒர்க் பண்ணலாம், ஒரு டைம் ஒர்க் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ அதுதான் அன்ரிலையபிள் ஏஜென்ட். பட் அந்த அன்ரிலையபிள் ஏஜென்ட்டே ஒரு 2000 ஏஜென்ட் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அது ஹியூமனை விட 8x ஸ்பீட்ல ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுமே இவர் ப்ராப்பரா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை தான் இங்கே வந்து அவர் சொல்லியிருக்காரு. மிட் 2025 நீங்கள் 2000 அன்ரிலையபிள் ஏஜென்ட் வச்சிங்கனாலும் ஹியூமனை விட அது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கப்புறம் அதுக்கு அவர் வந்து நிறைய டேர்ம்ஸ்லாம் கொடுப்பாரு ஒவ்வொரு இதுக்கும். நீங்கள் கீழே வரப்போ இந்த இதை மட்டும் பாருங்கள், செப்டம்பர்னு மாறும், அந்த டேட்டு மட்டும் மாறுறதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ என்னன்னாக்க நம்ம லேட் 2025 அதில் இருக்கிறோம். இந்த இமேஜை கொஞ்சம் நம்ம ஈஸியாக சொல்லலாம். முதல்ல ஃப்ளாப்னா என்ன? ஃப்ளாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ்
பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர், அதாவது ஒரு ஜிபியூவோ ஒரு சிபியூவோ ஒரு செகண்டுக்கு எத்தனை மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம ஃப்ளாப் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த GPT-3 பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ளாப் வந்து யூஸ் பண்ணுது, இவ்வளோ ஃப்ளாப் வந்து அதுக்கு தேவை. கரெக்ட். இப்போ GPT-3ங்கிறது என்னன்னாக்கா அந்த டிரான்ஸ்ஃபார்மர், T ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர், இது எப்போ வந்ததுன்னா 2022ல் வந்தது. ஸோ 2023 and 4ல் GPT-4 வந்து கலக்குன்னு கலக்குச்சு. ChatGPT யூஸ் பண்ணிட்டு ஐயோ நம்மள எல்லாம் வேலை போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏஜென்ட், இப்போ இருக்கிற அன்ரிலையபிள் ஏஜென்ட் வந்து 10^27 ஃப்ளாப்ஸ் வந்து யூஸ் பண்ணுது, விச் இஸ் ரொம்ப 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 அதிகம் கம்பேர் வித் GPT-4. ஜிபிடியோட கம்பேர் பண்றப்போ 1000 டைம்ஸ் வந்து அதிகமான ஜிபியூ கன்சியூம் பண்ணுது, அதிகமான ஃப்ளாப்ஸ் வந்து அது தேவைப்படுது. ஆமா, ஜிபியூஸும் தேவைப்படும், ஃப்ளாப்ஸும் தேவைப்படும். அதனால தான் ஏஐ ஏஜென்ட்ஸ்ல வந்து நீங்க ஒர்க் வாங்குறப்ப இந்த ப்ளீஸ்ன்னு போடாதீங்க அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே. முக்கியமா GPT-4 விட ஏஜென்ட்ஸ்ட வந்து நீங்க எப்பயுமே வந்து ப்ளீஸ் டோன்ல இல்ல வந்து ரெக்வஸ்ட் டோன்ல கேட்கவே தேவையில்ல. ஸோ இதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. இந்த ஃப்ளாப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ ஏஐ ஏஜென்ட் அதோடைய பவர்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதை பார்க்குறது வந்து Jan 2026. அது வரைக்குமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வரைக்குமே அன்ரிலையபிள் ஏஜென்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாப் போகாது, நம்ம சேஃப் தான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஏஜென்ட் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது. கரெக்ட். அதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து எவ்வளவு டெவலப் ஆக தேவைப்படுதுன்னா ஏஜென்ட் 0 அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஏஜென்ட் 0வை ட்ரெயின் பண்றதுக்கு வந்து நமக்கு இவ்வளவு தேவைப்படுது, 10^28 ஃபிளாப் வந்து தேவைப்படுது. அதுக்கு அடுத்து அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, இந்த ஏஜென்ட் வந்து கேன் ஸ்பீட் அப் ஏஐ ரிசர்ச் ஏரியால வந்து இது உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுமே வந்து ப்ராப்பரா சொல்றாரு. அந்த ஏஜென்ட் 0க்கு அப்புறம் ஒரு ஏஜென்ட் வரக்கூடும், அது வந்து ஏஜென்ட் 1. ஓகே. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டானமஸ்லி கோடு. ஸோ இங்கே தான் வந்து அந்த கோடு அப்படிங்கிற இங்கே கொடுத்துருக்க மென்ஷன் பண்ணியிருக்க ஏரியா வந்து ஹிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு லேட் 2025ல வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் அந்த கோடு வந்து அதுவே பண்ணும், இப்பவே பண்ண ஆரம்பிச்சிச்சு. நிறைய டூல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் நான் சொல்லலான்னு வந்தேன். இப்போ நம்ம யூஸ் பண்ற லவ்வபிள் இதுக்கே வந்து எல்லாரும் வாயை பொழக்கிறாங்க. அதாவது வந்து கோட் பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணுது. இதுவே அன்ரிலேபிளா இருக்கு. அதாவது தப்பா பண்றது, அப்பப்ப ஒழுங்கா பண்ணாதது இருக்கும். 2026 இல்லைன்னா லேட் 2025ல உண்மையான அட்டானமஸ் கோடிங் ஏஜென்ட் பிளஸ் வெப் ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு ரிசர்ச் பண்ற பெர்ஃபெக்ட்டான ஏஜென்ட் வந்து வந்துடும். கரெக்ட். இதே இன்னொன்னு நோட் பண்ணீங்கன்னா இப்போ Grok 4 ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிச்சு. அதையுமே அவர் இதுல மென்ஷன் பண்ணிருக்காரு. என்னன்னா இந்த வெப் ப்ரௌசர் அது நீங்க பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அதுவுமே கூட்டா பண்ணும். அது மட்டும் இல்ல இந்த PhD லெவல் ஆஃப் நாலேஜுமே வந்து பயங்கரமா இருக்கும் இதுக்கு அப்படிங்கறது. ஆக்சுவலி எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, ஹியூமன் லாஸ்ட் எக்ஸாம். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் Grok வீடியோல, அதுதான் IST இப்போதைக்கு வந்திருக்கு ஆன் பேப்பர்ல. ஸோ அதே மாதிரி தான் ஏஐ ஏஜென்ட் இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணும். ஸோ அதுதானே சொல்றாங்க. கரெக்ட். ஓகே. அடுத்து மாடர்ன் ஏஐ சிஸ்டம், இது வந்து எதை பேஸ் பண்ணி வரும், என்ன ஆர்கிடெக்சர்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம இருக்கிறது எல்லாமே நார்மல் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், ஏஎன்என், டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தாலும் சரி, GPT-4 எல்லாமே. இது எப்படி எவால்வ் ஆகும்னா ஜைஜாண்டிக் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கா மாறும்னு சொல்லியிருக்காங்க. GNN. கரெக்ட். விச் மீன்ஸ் எப்படின்னா, ஒரு நம்ம எவ்வளவு திங்க் பண்றோமோ நம்மளை காட்டிலும் ஒரு 1000 டைம்ஸ் அதிகமா ஒரு ஏஐ ஏஜென்ட்டால திங்க் பண்ண முடியும். ஏன்னா அதுக்குள்ள அவ்வளோ நியூரான்ஸ் வரும், நிறைய நோடு வரும், நிறைய கனெக்ஷன் வரும். நம்ம ஒரு ஹியூமனோட பிரெயின்ல எவ்வளவு இருக்கோ அதை விட 1000 மடங்கு அதிகமா அதுகிட்ட நியூரான்ஸ் இருக்கும். அதுதான் வந்து மெயினா இங்க பிளாட் பண்ண அவரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே January 2026 வரைக்கும் தான் பாக்குறோம். இதெல்லாம் பாசிபிள். ஸோ January 2026 வரைக்குமே இந்த மாதிரி GNN வரலாம். பிளஸ் வந்து ஏஜென்ட் எல்லாமே அட்டானமஸா கோட் பண்ணலாம், வெப் ப்ரௌஸ் பண்ணலாம், PhD லெவல் எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணலாம். ஸோ அதுதான் இவர் டேனியல் வந்து சொல்றாரு. இந்த ஒரு Jan 2026 வரைக்கும் அவரோட ப்ரொஜெக்ஷன் வந்து இது. ஸோ இப்போ வரைக்குமே ஜாப் சேஃப் கைஸ். ஸோ நோ வரிஸ். ஸோ நெக்ஸ்ட் 6 மந்த் நம்ம எல்லாருமே ஜாப் சேஃப் தான். ஓகேவா? அதுக்குள்ளேயும் வந்து நம்ம ஏஐல ஒரு ஸ்கில்லை கத்துக்கிட்டு டக்குன்னு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம், இல்ல ஈஸியா அடாப்ட் ஆகணும். அப்படி அடாப்ட் ஆகணும் அந்த டைம் நமக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து இயர்லி 2026 கோடிங் ஆட்டோமேஷன். இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், ஒரு லவ்வபிள் இந்த மாதிரி டூல் வச்சு ஓரளவு இல்ல ஒரு 80% அது பண்ணிடுது, ப்ராடக்டே பண்ணிடுது. ஒரு 20% அங்கங்க மிஸ்டேக் இருக்கு, நம்ம திரும்ப ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு சில டயத்துக்கு அப்புறம் ஹாலுசினேட்மே பண்ணிடுது. கரெக்ட். ஆனா இயர்லி 2026ல என்ன சொல்றாரு அப்படின்னா, கோடிங் ஆட்டோமேஷன் கம்ப்ளீட்டா வந்து என்ன ஆகும், ஏஐ கிட்ட போயிடும். ஏஐ வந்து ஸ்டார்டிங் டு பே ஆஃப் அப்படிங்கறத மெயினா இங்க சொல்ல வர்றாரு. ஓகே. ஸோ இதுல
இதுல வந்து ஆட்டோமேஷன் அப்படின்றதுனா என்னன்னாக்க நீங்க இப்போ நார்மலா பண்ற ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாமே அதுக்குள்ள வந்தாலும் கோடிங் ஆட்டோமேஷன்னாக்க உங்களுடைய எண்ட் டு எண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல இருந்து பிளஸ் உங்களுடைய ரிசர்ச் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டடாக இருந்தாக்க அதுதான் ரிலேயபிள் ஏஜென்ட். ஸோ இங்கே தான் ரிலேயபிள் ஏஜென்ட் ஸ்டார்ட் ஆகுது. தி ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான். பே ஆஃப் அப்படின்னா என்ன மீனிங்னாக்க அந்த எல்லாமே உங்களால் மணி மேக்கிங்கும் பண்ணலாம் ப்ளஸ் உங்களோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ early 2026 அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் நம்மளால நிறைய ஜாப் லே ஆஃப்ஸை பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னன்னாக்க 22,000 ரிலேயபிள் ஏஜென்ட் காப்பீஸ் 13x ஹியூமன் ஸ்பீட் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ இப்போ ரிலேயபிள் ஏஜென்ட்னா என்னன்னாக்க எந்த இஷ்யூவுமே இல்லாமல், இதுக்கு முன்னாடி திரு சொன்னார்ல அன்ரிலேயபிள் ஏஜென்ட்னா நிறைய இஷ்யூ வரும், நிறைய வந்து ஃப்ளாஸ் வரும், இன்னைக்கு கரெக்டா நாளைக்கு பண்ணாது. ஸோ உங்களால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அன்ரிலேயபிள் ஏஜென்ட். ஆனால் ரிலேயபிள் ஏஜென்ட்னா நம்ம சொல்றதை அப்படியே செய்யும். அதாவது ஏஜென்ட் யார் டெவலப் பண்ணாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்கும். ஹியூமன் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணும். ஸோ அதுதான் இப்போ ரிலேயபிள் ஏஜென்ட்டாக வந்திருக்கும். அது எங்கே வரும்னா மார்ச் 2026 ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டு. ஸோ இப்போ என்னன்னா ஓப்பன் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இம்ப்ரூவிங் ஏஜென்ட் ஒன்னு சொல்லி இன்டர்னலா R&D பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த ஏஜென்ட் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த பேப்பர்ல கொடுத்துருந்தாங்க. அவர் தான் சூப்பர் ஹியூமன் ஏ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஏஜென்ட் தான் வருது. இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தடுத்து பேச போகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறது. இந்த R&D ப்ராசஸில் மெயினாக வந்து அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அல்காரிதம். இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணுறப்போ எவ்வளோ கம்ப்யூட்டிங் பவர் கொண்டு போகுது. இப்போ இதே ஏஜென்ட் 1 ஏஜென்ட் 2னா பயங்கரமா போகும். இப்போ என்னன்னா அந்த அல்காரிதத்தை எப்படி சிம்பிளிஃபை பண்றது, அந்த கால்குலேஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்றது, அதுல வந்து பயங்கரமா R&D பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் பிரெயினுங்கிறவங்க வந்து இதை வந்து R&D பண்ணி எவ்வளவு சிம்பிளிஃபையா பண்ணி இதை வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்றதுன்னு. கரெக்ட். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஆயிரும். அண்ட் யார் வேணாலும் மாடல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஒரு இது எப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியை மாடல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு மாடல் பண்ணும். ஓகே, அதுதான் ஏஜிஐ அடாப்ட் ஆயிரும். அதுதான் ஏஜிஐயோட துவக்கம். ஸோ ஒரு மாடலே இன்னொரு மாடலை ட்ரெயின் பண்ணோம், ஒரு மாடலே வந்து ஒரு ஃபுல் அட்டானமஸ் ஒர்க்கையும் பண்ணோம். அதுதான் ஏஜியோடைய பியூர் டெஃபினேஷன் கிடையாது, ஒன் ஆஃப் தி டெஃபினேஷன். ஸோ இப்போ மிட் 2025 இருக்கிறது ஏஜென்ட் 0. அது என்ன பண்ணுன்னா அன்ரிலேயபிள் ஏஜென்ட். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரி, ஓகே, இந்த early 2026 மார்ச்லலாம் ரிலேயபிள் ஏஜென்ட் வந்துடும். அதோடைய நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஜென்ட் 1. ஸோ அதுவுமே நீங்கள் ஹியூமனோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹியூமனும் ஏஜென்ட்டும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காது. பட் உங்களுடைய ரிப்பீட்டட் டாஸ்க்கு, உங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற ஜாப்ல என்னென்னலாம் ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அதை எல்லாமே நம்ம இந்த ஏஜென்ட் 1 வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். அந்த இடத்துல தான் கொஞ்சம் லே ஆஃப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரிப்பீட்டடாக பண்ணுற டாஸ்க்கு, நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து ரொம்ப லோ ரிஸ்காக இருக்கிற ஜாப் எல்லாமே போகிறதுக்கான ரீசன் என்னன்னாக்கா இந்த ஏஜென்ட் 1 வந்து அந்த ஒர்க்கை பண்ணும். ஸோ அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்றது அப்ஸ்கில், நெக்ஸ்ட் இயர்க்குள்ள அப்ஸ்கில் பண்ணுங்கன்னு சொல்லி இதுக்காக தான் நம்ம சொல்றது. ஏன்னா நம்ம அப்பயே பேசுன மாதிரி தான் அன்ரிலேயபிள் ஏஜென்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணது. பட் இந்த ஏஜென்ட் ரிலேயபிள் ஏஜென்ட் வந்து அதோட ஒரு ஸ்டெப்பு கூட நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணுதுன்னா நீங்க ஒரு டாஸ்க் பண்றீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ப்ராப்பரா கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிடும் கம்ப்ளீட்டா. அதனாலதான் இந்த இடத்துல வந்து ஜாப் போறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாப் எல்லாமே ஆட்டோமேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க மிட் 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி திரு சொல்லுங்க. வேர்ல்டுலயே இன்னைக்கு டெக்னாலஜில யாரு டாப்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா சைனா. ஓகே, உண்மையா பொய்யா அப்படின்லாம் இல்ல, உண்மையிலேயே அவனுங்க தான் வந்து செம டெக்னாலஜிகளா வச்சுட்டு இருக்கானுங்க. ஏஐல பயங்கரமா ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல இவர் மெயினா என்ன சொல்ல வர்றாருன்னா சைனா வில் ஃபீல் தி ஏஜிஐ 2026 மிட்ல வந்து சைனால கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத இந்த டேனியல் சொல்றாரு. சரி, ஓகே, இவரோட கணிப்பு வந்து கரெக்டா இருந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப்சிக் வர்றதுல இருந்து இந்த ரெவல்யூஷன் வந்தது எல்லாத்தையுமே டேனியல் இதுக்கு முன்னாடியே அவருடைய
வாட் 2026 லுக் லைக் அப்படின்றதுலயே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ 2026ல சொன்னது முன்னாடியே ஆமா ஆமா இப்போ 2027ல நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. மேபி அது வந்து 2026லே ஃபுல்லா நடத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ சைனால தான் ஃபர்ஸ்ட் ஏஜிஐ வரும் அப்படிங்கிற மாதிரி டேனியல் சொல்றாரு. இப்ப சைனா வந்து ஏன் ஏஜிஐ ஃபீல் பண்ணுவாங்க யூஎஸ் விட அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து இப்ப சைனாவை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, ஆமா. சிப்ஸ் எல்லாமே கொடுக்காம. கரெக்ட். ஈவன் தாய்வான்ல இருந்து கூட பேன் பண்ணி வச்சிருக்காங்க பை ஸ்மக்லிங் பண்றதுனால அப்படிங்கறதுனால சொல்லியிருக்காரு, அவரையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த பேப்பர்ல. ஓகே. பட் சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சிப்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்ல மெயினா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அல்காரிதம் பெருசா இருக்கிறதுனால நமக்கு சிப்ஸ் தேவைப்படுது, இந்த அல்காரிதம் கம்ப்யூட் பண்ணுது அப்படின்னு. இப்போ அல்காரிதமா ஒர்க் பண்ணி இதை மினிமலிஸ்டிக்கா மேக் பண்ணி அதே அந்த பெரிய அல்காரிதம் தர அவுட்புட்டை இதுல ஏன் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இறங்கி அவங்க டோட்டல் சயின்டிஸ்டுமே இதுல ரிலேபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, ஏஜிஐ இஸ் நோ லாங்கர் பி இக்னோர்ட் அப்படிங்கறத வந்து மெயினா இங்க அது மட்டும் அவர் சொல்லல. இது சைனால இருக்கிற 50% ஏ ரிலவெண்ட் கம்ப்யூட்டேஷன் எல்லாமே வந்து இப்போ ஏஜிஐக்கான ரிசர்ச் அண்ட் தென் 80% நியூ சிப்ஸ் எல்லாமே ஏஜிஐக்காக ஒதுக்குறாங்க. விச் மீன்ஸ் அவங்க டெடிக்கேட்டடா இருக்காங்க இந்த ஏஜிஐ கொண்டு வர்றதுல. பட் இதே இதை கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா டீப்சிக்குமே அவங்க வந்து லேட்டஸ்ட் ஜிபியூஸை வச்சு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓல்டர் ஜிபியூஸை வச்சு அந்த பவர் கொடுத்ததுனால, அந்த அவுட்புட் கொடுத்ததுனால தான் அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆச்சு. அதே மாதிரியே ஏஜிஐலையும் இவங்க ஒரு பிரேக் த்ரூ தருவாங்க, ஓல்டர் அல்காரிதம்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்டு அல்காரிதமாக வச்சு. ஸோ அதை தான் இவர் டேனியல் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா லேட் 2026 இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியம். நான் 2027ல அவர் சொல்றதுக்கு முன்னாடி ஏஜிஐ வர்றதுக்கு முன்னாடி 2026 எண்டில் நிறைய பேரோட ஜாப் வந்து கண்டிப்பா ரீப்ளேஸ் ஆகும். இது கேட்க பயமாகவும் இருக்கலாம், என்ன இப்படி சொல்றாங்கன்னு. பட் ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கோயிங் ஃபார்வர்டு எல்லாருக்குமே இதுதான்றப்போ ஏதாவது ஒரு வே இருக்க தான் போகுது. அப்படிதான் இவருமே சொல்லியிருப்பாரு. ஸோ லேட் 2026 என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ ஏஜென்ட் டேக் சம் ஜாப்ஸ். சில ஜாப்ஸ் வந்து இல்ல, பட் சம் ஜாப்ஸ் வந்து அது எடுத்துரும். எஸ் எக்ஸாக்ட்லி. யார் எடுப்பா அப்படிங்கறதுமே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஓப்பன் பிரெயின்ஸ் ப்ளோஸ் தி காம்படிஷன் அவுட் ஆஃப் வாட்டர் அகைன் ரிலீசிங் ஏஜென்ட் 1 மினி a model 10x cheaper than ஏஜென்ட் 1. இப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஏஜென்ட் 1னால உங்க ஜாப் ஆட்டோமேட் பண்ண முடியும், ஆனா அதை ஒர்க் பண்றதுக்கு நிறைய கம்ப்யூட்டேஷனல் தேவைப்படும், அல்காரிதம் பெருசு, ஜைஜான்டிக் ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க் வச்சு பண்ணது. அத ஒரு ஏஜென்ட் 1 மினியே பண்ணோம். அப்ப விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்காரிதம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க, அதே நேரத்துல ஜிபியூஸ் அதிகமா தேவைப்படல, ஆனா அதே அவுட்புட்டை ஒரு மினி மாடல் கொடுக்கும். ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்றாருன்னா, ஏஜிஐ வில் டேக் யுவர் ஜாப். ஏஜென்ட்ஸை விட உங்க ஜாபை எடுக்க போறது ஏஜென்ட் கிடையாது, ஏஜிஐ தான். அது என்ன வடிவத்துல வரும் அப்படின்னா, மினி ரொம்ப கம்ப்யூட்டேஷனல் பவர் கம்மியா தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும், அல்காரிதமும் ஆப்டிமைஸ்டா இருக்கும். பட் அது தர அவுட்புட் ஒரு பெரிய ஏஜென்ட் 1 அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் தரதை விட சூப்பராகவே இருக்குங்கிறத அவர் இந்த இடத்துல கிளியரா சொல்லிட்டாரு. ஓகே. இதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ ஹஸ் ஸ்டார்டட் டு டேக் அ ஜாப்ஸ் பட் ஹஸ் ஆல்சோ கிரியேட்டட் நியூ ஒன்ஸ். இதை தான் நாங்களும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றோம். ஏஐ ஜாப் போனாலுமே நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். இங்க டேனியலும் அதே தான் சொல்றாரு. நாங்கள் ஜாப் போகிறத பற்றி சொல்கிறதுனால அந்த ஜாபில் யாரெல்லாம் ரிஸ்கில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நியூ ஜாப் போகணுன்னாக்க நியூவாக இருக்கிற ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணியே ஆகணும். இதை தான் நாங்கள் ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராம் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதாவது ஏஐ வந்துடுச்சுன்னா ஜாப் போயிடும், பட் நியூ ஜாப் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜாப் கிரியேட் ஆகும், எந்த ஜாப் வந்து கிரியேட் ஆகும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் இதுல ஒரு ஹிண்ட் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஹிண்ட்டை நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே புரியும். இதை தான் நாங்க 2 பேருமே பயங்கரமா சொல்லிட்டே இருந்தோம். அது என்னன்னா, இந்த மாதிரி ஏஜென்ட் எல்லாமே மோர் ஈஸிலி ஃபைன் டியூன்டு ஃபார் டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். கரெக்ட். இப்போ டிஃபரெண்ட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணா கண்டிப்பா எல்லா பிசினஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அந்த பிஸ்னஸ்ல இந்த மாடல்ல யூஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க வந்து யாரை மெயினாக தேடுவாங்க அப்படின்னா, ஹூ லேர்ன்டு த ஜென்ரேட்டிவ் ஏஐ ஏஜென்ட்ஸ். அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐல மெயினாக இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங்லாம் எப்படி பண்ணுறது ஒரு மாடலில் பிஸ்னஸ் யூஸ் கேஸ்க்கு. அந்த மாதிரி ஏஐ டொமைனை லேர்ன் பண்ணவங்கள பயங்கரமாக ஜாப் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஏஜென்ட்டை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அவங்க பிஸ்னஸில் இன்டெகிரேட் பண்ண பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கு யார் வந்து ப்ராப்பராக அந்த ஸ்கில் வச்சிருக்கா அப்படிங்கிறவங்க தான் ஹையர் பண்ணுவாங்க.
இதனாலதான் சொல்றோம், நீங்க இயர்லியரா ஏஐக்கு அடாப்ட் ஆகுங்க. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் ஜென்னையில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா லேர்ன் பண்ண முடியும். So, இப்போ இதுல என்னன்னா நீங்க ம். வந்து ஏஐ அடாப்ட் பண்றதுக்கான ரீசன் என்னன்றது தான் சொன்னாரு. ம். அதாவது இன்னும் கொஞ்ச நாள், அதாவது நெக்ஸ்ட் இயர் எண்டில் 2026 வந்து ஏஜென்ட் 1 மினி வந்துடும். அப்படின்னா என்னன்னா எல்லாராலையுமே ஈஸியாக எனேபிள் பண்ணி அடாப்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அப்போது வேலையாட்கள் யாரை எடுப்பாங்கன்னா அந்த ஏஜென்ட்டை அடாப்ட் பண்ணி வேலை வாங்க தெரிகிற ஒரு ரிசோர்ஸ் தான் எடுப்பாங்க. அந்த ரிசோர்ஸ் நீங்களாக இருக்கணும்னா நீங்களும் ஜென்ஏயை எனேபிள் பண்ணியிருக்கணும், அப்ஸ்கில் பண்ணியிருக்கணும். ஸோ அதை தான் இங்கே நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது வந்து 2026 ரிலேபிள் ஏஜென்ட் வந்து மிட் ஆஃப் 2026 வரும். அதுலேருந்து லேட் எண்ணி ஒரு 6 மாசத்துல இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுது. கரெக்ட். ஸோ ஏஜிஐ வந்து சைனாலையும் வந்துடும். 2026 முடியிறப்ப நம்மளால வந்து ஒரு ஜாப் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கிறதையும் பார்க்கலாம், நியூ ஜாபும் கிரியேட் ஆகும், சிம்பிளிஃபைடு ஏஜென்ட் 1 மினி கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே 2026 லேட்ல கிடைக்க போகுது, அதாவது எண்ட் ஆஃப் 2026. ஓகே, நெக்ஸ்ட் ஏன் வந்துட்டு இதை அடாப்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதையும் கொடுத்துருக்காரு அவர். ஏன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. பிஸ்னஸ் குருஸ் டெல் ஜாப் சீக்கர்ஸ் தட் ஃபெமிலியாரிட்டி வித் ஏ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் டு புட் ஆன் ரெஸ்யூம். அவ்வளோதான். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷனே கிடைக்காது. இல்லை, நம்மளோட கம்யூனிட்டிலையுமே இதை தான் சொல்லுவோம், Correct. ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ண தெரியணும் வித் ஏஐ. அதுதான் கோயிங் ஃபார்வர்ட். இதுக்கு முன்னாடி ஏஐ வர்றதுக்கு முன்னாடி அதை தான் பண்ணிட்டு இருந்தோம். ப்ராப்ளம்ஸ் சால்விங் பண்ணுவோம், என்ன தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்ச டெக் ஸ்கில்லை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இப்போ ஏஐ வந்ததுனால எல்லாரும் ஏஐ யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அதை எப்படின்னு கத்துக்க போறோம். ஸோ அதை தான் அவரு ரெஸ்யூம்ல நீங்க மெயினா போட வேண்டிய ஒரு ஸ்கில்லு போட்டே ஆகணும். யார் உங்களுக்கு இதை அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா பிசினஸ் குருஸ், அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்கங்கிறதையும் அவர் மெயினா சொல்லிட்டாரு. நீ அட்லாஸ்ட் நீ என்ன படிச்சாலும் சரி ஏஐ படிச்சாதான்டா உனக்கு வேலை அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும், வந்துடும். எங்கன்னா லேட் 2026, அதாவது அவர் லேட் 2026ன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்பவே வந்து இதாக மேபி நெக்ஸ்ட் இயர் மிட்ல கூட வரலாம். இல்ல அது லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி கைஸ். ஏன்னா இது ரேட் ரேஸ் மாதிரி எல்லா கம்பெனியுமே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லேட் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, பட் சீக்கிரமா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 2026 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பர்ல நிறைய மெட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வேல்யூவேஷன், அதுக்கப்புறம் எவ்வளோ கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஏஜென்ட் டிப்ளாய் பண்ண போறோம், எவ்வளோ பவர்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ வந்து என்விரான்மெண்டலாக வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக போகுது, அந்த மாதிரி சில மெட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான விஷயம். இப்போ இப்பவே வந்து மார்க்கெட்ல வந்து அவ்வளோ பணம் இருக்கு, அதாவது அவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஏஐல வந்து ஒரு 3 trillion மார்க்கெட் ஃபார் ஏஐ. வித்தின் 2026லயே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா 1 trillion குளோபல் ஏஐ கேப் வந்து ரீச் ஆயிரும். ஓகே. ஸோ விச் மீன்ஸ் ஏஐ டொமைன் தான் வந்து என்ன போகுதுன்னா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் டொமைன் இன் வேர்ல்டு அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும். ஏன்னா 1 trillion தான் நினைச்சு பாருங்க எவ்வளவு ஜீரோஸ். 3 trillion வந்து ஹோல் மார்க்கெட் ஏஐ கேப். இது ஏஜென்ட்டோட கேப் வந்து 1 trillion கிட்ட குளோபல் போகதான் வந்துடும். ஸோ அப்படின்னா பயங்கரமான ஸ்கோப் இருக்கு அந்த ஏஐல. எக்ஸாக்ட்லி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜனவரி 2027 இவர் இந்த பேப்பர் எதுக்காக எழுதினாரோ அந்த கடைசி இது. ஸோ இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல ஏஐ ஏஜென்ட் தான் உண்மையான வேலையை போகுதா அப்படின்னு. அது கிடையாதுன்னா அது வந்து உருமாறி இப்போ டிராகன் பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் உருமாறி சூப்பர் செயின்ட்டாக மாறுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஏஜென்ட் என்ன ஆகுதுன்னா உருமாறி ஏஜென்ட் 2வா இங்கே வருது. இது வந்து லேர்னிங் ஸ்டேஜ் தான் இப்பயுமே. பட் 2027ல ஒரு தலைவன் என்டர் ஆகிறான், அவன் தான் சூப்பர் ஹியூமன் கோடர். சூப்பர் ஹியூமன் ஏன்னு சொல்லலாம், சூப்பர் ஹியூமன் கோடர்னு சொல்லலாம். ஏன் கோடர்னு சொல்றான்னா இஸ் வெரி 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 ஹை அக்யூரேட் இன் கோடிங். ஸோ அதனால சூப்பர் ஹியூமன் கோடர் வந்து 2027ல வரப்போகுது. அவங்களால சாஃப்ட்வேர் வேலை ரொம்பவே ரிஸ்க் கைஸ். அதை தான் அவர் இந்த பேப்பர்ல சொல்லியிருக்காரு. இதுல வந்து இன்னொன்னு மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஏஜென்ட் 2 வந்து மத்த ஏஜென்ட் மாதிரி டாஸ்க் மட்டும் செய்யாது. இது என்ன பண்ணும்னா லேர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, நம்மள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணும். நீ என்ன ரிசோர்ஸ் ஒரு வேலை கொடுத்தீங்கனாலும் அந்த வேலையில அதை பண்ணிட்டு ஒரு ஃபீட்பேக் கெட் பண்ணுது இல்ல, அந்த ஃபீட்பேக்கை வச்சு அது மாடல் தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்குமா. அடாப்ட் பண்ணி ஆரம்பத்துல ஒரு 70% அக்யூரசி கொடுக்குது அப்படின்னா வித்தின் அ மந்த்லயே பாத்தீங்கன்னா 80-82 வந்து ரீச் ஆயிரும். அந்த அளவுக்கு என்ன பண்ணா ஃபாஸ்டா லேர்ன் பண்ணும். லேர்ன் பண்றத ஃபினிஷ் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா அதுவே லேர்ன் பண்ணும். அந்த இடத்துல வந்து என்ன டெக்னிக் கொண்டு வராங்க அப்படின்னா
ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கறத இது வந்து நம்ம ஆல்ரெடி ஏஜிஐ அப்பயே நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா கிராக் 3ல இருந்து கிராக் 4க்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல அவங்க அவ்வளோ டேட்டா செட்டை கொடுக்கல, அதுவா லேர்ன் பண்ணி தான் கிராக் 4 ரீச் ஆச்சு, அந்த எக்ஸாமினேஷனையும் கிளியர் பண்ணுச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் இந்த இடத்துலயும் சொல்றாங்க. இந்த ஏஜென்ட் 2 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் டெக்னிக் மூலமா தன்னைத்தானே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கும். கரெக்ட். இப்போ வந்து சாட் ஜிபிடி எப்படி வந்து நம்மள்ட்ட இருந்து டேட்டாவெல்லாம் எடுத்து பெரிய ஆளா GPT 4 ஆனா அதெல்லாம் டேட்டாவா எடுத்து அவங்க ஃபீட் பண்ணாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, யாருமே ஃபீட் பண்ணலாம் தேவையில்ல. ஆர்எல் மெக்கானிசம் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டாஸ்க் பண்ணுது இல்ல, அதோடைய மெமரி அண்ட் என்விரான்மெண்ட்ல ஸ்டோர் ஆகி அதுவே பண்ணிடும். இது என்ன மாதிரி ஒரு டெக்னிக்னா, இப்ப நீங்க வந்து அது கொடுக்குற ரெஸ்பான்ஸுக்கு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரிவார்ட் அசைன் பண்ணும். இதே வந்து தம்ஸ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் அசைன் பண்ணும். இதை வச்சு இந்த டேட்டாவை ட்ரெயின் பண்ணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ நான் இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிரும். இப்படிதான் என்ன பண்ணும்னா லேர்னிங் மெத்தடுமே வரும். இதோட டெக்னிக் டீப் சீக்லயும் யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் வந்து அவ்வளவு சூப்பரா பண்ண முடிஞ்சு, அவ்வளவு கம்ப்யூட்டேஷன், அவ்வளவு சின்ன அல்காரிதம். அதோட மெத்தடுமே வந்து RLHFன்னு சொல்லுவாங்க. RLHF, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹியூமன் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு டெக்னிக், சூப்பரான டெக்னிக். அதை தான் வந்து இங்கேயுமே அவர் மெயினா பாயிண்ட் பண்றாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு, வாண்ட் டு சர்வை ஆர் ரெப்ளிகேட். இதுதான். ஸோ நீங்கள் வந்து சர்வை ஆகணுமா இல்லை ரெப்ளிகேட் பண்ணணுமான்னு எதை சொல்கிறாங்கன்னா, அந்த கம்பெனியெல்லாம் அந்த இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. இந்த ஏஜென்ட்டை நீங்கள் சர்வை பண்ணணும், மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஏஜென்ட் 2வை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதோட பவர்னஸ் இது எல்லாமே பேசியாச்சு. இதெல்லாம் டேஞ்சர் அது இதுன்னு இங்கே இதில் சொல்லியிருப்பாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, February 2027ல சைனா வந்து இந்த ஏஜென்ட் 2வை ஸ்டீல் பண்ணுவாங்க. ஏன் அது ஸ்டீலுங்கிற ஒரு வேர்டை சொல்றாருனாக்க, இந்த ஸ்டீல் வந்து இப்போ ஏஜென்ட் 2 வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, ஓப்பன் பிரெயின் வந்து யூஎஸோட, ஓகேவா, ஓப்பன் பிரெயின் தான் வந்து இந்த அல்காரிதம் பண்றது. அந்த ஏஜென்ட் 1 மினில இருந்து ஆப்டிமைஸ் பண்ணி அந்த ஜிபியூ கம்மி ஜிபியூல எப்படி வந்து அந்த கம்மி ஃபிளாப்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுது, இதை ஓப்பன் பிரெயின் தான் பண்றாங்க. பேரலா வந்து சைனாவும் பண்ணிட்டு இருக்காங்க வித் ஓன் அவங்களோட அல்காரிதம்ல ஓப்பன் பிரெயினோடைய வெயிட்டேஜை வச்சு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த இடத்துல ஸ்டீல்னு வருதுன்னா, ஏஜென்ட் 2 வந்து ஓப்பன் பிரெயின் விட்டுருவாங்க சைனாவுக்கு முன்னாடியே அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் சைனா வந்து அந்த ஏஜென்ட் 2வை வந்து ஸ்டீல் பண்ணுவாங்க, இல்லை காப்பி சம்வாட் அதை எடுத்து அவங்க பில் பண்ணுவாங்க. ஸோ February 2027ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சைனா வந்து ஏஜென்ட் 2ன்னு ஏதாவது ஒரு டூலை வச்சு ஒரு பெரிய ரிலீஸ் வந்து கண்டிப்பாக விடுவாங்க கைஸ். ஸோ இதுதான் வந்து கைண்ட் ஆஃப் சைனாவோடைய அப்டேட்டும் கூடயே தராரு. ஏன்னா அவங்க வந்து வேற பேரலா ரன் ஆயிட்டு இருக்க ஒரு டெக்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்க ஒரு கண்ட்ரி கைஸ். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து ஸ்டீல்னு சொல்றாங்கல்ல, ஸ்டீல்னா எதை ஸ்டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே. எல்லா மாடல்லையுமே இந்த மாடல் வெயிட்ஸ்னு ஒன்று இருக்கும். நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ல வெயிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது என்ன பண்ணும்னா டேட்டா வந்து அந்த நெட்வொர்க்கை ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணும். கரெக்ட். அந்த வெயிட்ஸை வந்து இவங்க திருடிடுவாங்க. ஏன்னா அதை வச்சுதான் என்ன பண்ண முடியும்னா, ஓகே நம்மள்ட்ட வந்து சூப்பரான வெயிட்ஸ் கிடைச்சிருச்சு, இதை வந்து எப்படி ஒரு கம்மி ஜிபியூல ட்ரெயின் பண்ணி பயங்கரமா ஒரு மாடல் எடுத்துட்டு வருது அப்படிங்கறதான் வந்து அவர் கிளியரா இன்னொரு ஐகான் வச்சுமே கொடுத்துருக்காரு. இந்த பாருங்க, இந்த தெஃப்ட் ஆஃப் தி வெயிட் ஆஃப் சீரிஸ் கோஆர்டினேட்ஸ் ஸ்மால் ஸ்மாஷ் அண்ட் கிராஃப் தட்ஸ். அவங்க மெயினா வந்து கலவாட போறது வந்து அந்த வெயிட்ஸ். இது எதனால பண்ண போறாங்கன்னா, NVIDIA NVL72 GB300 சர்வர்ஸ்ல ரன் பண்றதுக்காக தான் தெஃப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா சர்வர்ஸும் ஏஜென்ட் ரன் ஆகுறது எல்லாம் டாப் நாச் ஹை எஃபிஷியன்ட். இப்போ இந்த மாதிரி NVL வச்சே பண்றாங்கனாக்க, விச் மீன்ஸ் வந்து டீப் சீக்கு இதெல்லாம் H100 சீரிஸ், இதுக்கு அடுத்த சீரிஸ் தான் NVL சீரிஸ். ஸோ அதை எல்லாமே நம்ம பண்றாங்கனாக்க கண்டிப்பா வந்து சைனாவும் இந்த ரேஸ்ல மேல வந்துருவாங்க. இதுக்கடுத்து இன்னொரு ட்விஸ்டுமே இருக்கு. இத வந்து சைனா மட்டும் எடுக்க போறது இல்லையா? அப்படியா? இன்னொரு ஆள் உள்ள வராரு. நமக்கு வந்து அவரு பங்காளி மாதிரிதான். பிரச்சனைனா வந்து நிப்பாரு. யாருன்னா ரஷ்யா. ரஷ்யா இஸ் ஆல்சோ ட்ரை டு ஸ்டீல் த மாடல் அட் this point but failsங்கிறத சொல்லிறாரு. ஏன்னா they waited too long, they haven't spent ரிசோர்சஸ் கரெக்டான ஒரு நேரத்துல கரெக்டான இடத்துல வந்து அவங்க ரிசோர்சஸ் ஸ்பெண்ட் பண்ணல. அதனால அவங்க ஈவன் ட்ரை பண்ணாலுமே அவங்க தோத்துதான் போவாங்க அப்படிங்கறத வந்து மெயினா சொல்லிட்டாரு. அண்ட் பட் வித் நோட்டபிள் AGI ப்ராஜெக்ட் ஆன் தேர் ஓன். அதாவது என்னன்னா, அவங்க நோட்டபிள்னா வெளியில தெரியாது, ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா உள்ள AGI அப்படிங்கிற ஒரு விஷயத்த
உருவாக்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ newsல வந்து போயிட்டு இருக்கும். சாம் ஆல்ட்மன் சொல்லிட்டு இருக்காருல்ல, O4லாம் வந்து ஏஜேயோடைய ஆரம்பம் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கிராக் 4 ஏஜேன்னு சொன்னதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏமாத்துறீங்க. அதே மாதிரியே ரஷ்யா வந்து இந்த மாதிரி பண்ணாங்கனாக்க அது வந்து ஃபெயிலியர் தான். அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஜஸ்ட் அனதர் நார்மல் ரீசனிங் மாடலா தான் இருக்கும். அது ஏங்கிறதே அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அது கரெக்டான இடத்துல வந்து அது தேவையான ரிசோர்சஸ் கொடுக்கணும், அதுக்காக ஒர்க் பண்ணணும். ரிசோர்ஸ்னா ஜிபியூஸ் அண்ட் இதெல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். அது பண்ணிருக்காங்களான்றது அவருடைய ரிசர்ச்ல இதை சொல்றாரு. ஓகேவா? இது எல்லாமே ஃபர்தரா வந்து எங்க வருது அப்படின்னா, ஜாப் இது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணும். அட்லாஸ்ட் எங்கன்னா செக்யூரிட்டி. ஓகே. இந்த ஏஐ எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமா வந்து செக்யூரிட்டி லாசஸ் வரும். ஏன்னா முன்னாடி ஒரு திருடன் போய் ஒரு வீட்டுக்குள்ள திருடிட்டு வரணும். இப்பெல்லாம் உங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும்னா நான் ஏதாவது மாடல்கிட்ட கேட்டேன் அப்படின்னா பொறுங்க, இந்த செக்யூரிட்டின்றதுனால நான் ஒன்று சொல்றேன். இந்த டேனியல் வந்து ஏன் ஓப்பன்ஏஐல இருந்து வந்தாருன்னா இந்த மாதிரி விஷயத்தினாலதான் வெளியே வந்தாரு. நான் வந்து இந்த ஏஐ எவ்வளவுதான் ஃபாஸ்டா எவால்வ் ஆகுது, அதே பேரலா நான் இது செக்யூரிட்டியை பத்தி நான் பேசணும், இதை நான் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதுக்காக தான் 2 மில்லியன், அதாவது ஓப்பன்ஏஐல 2 மில்லியன் ஈக்விட்டியை சைன் பண்ணாம ரிசைன் பண்ணிட்டு ஹி கேம் அவுட். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த செக்யூரிட்டியில அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா சொல்லியிருக்காரு. இன்னொன்னு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா ஒருத்தன் போய் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஓகே. ChatGPT கிட்ட அது என்ன கொடுத்துருக்குன்னா இன்னொருத்தனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை அவனுக்கு கொடுத்துருக்கு. அப்பா, ஒரு மனுஷனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை அவன் என்ன பண்ணிருப்பான், மேபி மெடிக்கல் ரிப்போர்ட் அப்லோட் பண்ணி எனக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான் போல. இதே வந்து அது ரிலேட்டடா கொஸ்டின் இவனும் கேட்கவும் அந்த டேட்டா எடுத்து இவன்ட்ட கொடுத்துருச்சு. இது நியூஸ்ல எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ இதை தான் வந்து மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏஐல எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. எத்திக்ஸ். ஒரு ஏஐ வந்து நீங்க பண்றீங்க, ஒரு மாடல் பண்றீங்கன்னா அதை ப்ராப்பரா இப்படிதான் பண்ணணும், இந்த மாதிரி டேட்டா தான் வாங்கணும் அப்படின்னு. பட் ஃப்ரண்ட் எண்ட்ல சொல்லுவாங்க நாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு. பேக் எண்ட்ல ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால இவர் மெயினா எங்க வராருன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு மெயின் ஏரியாக்கு தான் ஃபோக்கஸ் பண்றாரு. ஓகே. ஸோ சைனாவோட அடுத்த ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சைனாவோட கம்ப்யூட் சென்ட்ரலைசேஷன் பார்த்தீங்கன்னா கரண்டா இருக்கிறத விட சரியான ஒரு 70% ஆஃப் த growth வந்து இங்க ஏறிடுங்கிறது. அவங்க தான் டாப்புக்கு போக போறாங்க போலயே. டீசென்ட்ங்கிறது தான் ஓப்பன் பிரெயினோடது. அவங்களே கீழே தான் இருக்க போறாங்க. அவங்களே வந்து 3ஆவது ஸ்டேஜ்ல இருக்காங்க. யாரு இருக்காங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் சைனா தான். சைனா வந்து 2027ல கம்ப்யூட்டிங்ல அடிக்க முடியாத ஒரு ஆளா இருப்பாங்க. இவ்வளவு பேன் நடந்தாலுமே அவங்களால அங்க வர முடியும். இதனாலதான் பண்றாரு. அந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாரு, சைனா வில் ஃபீல் த ஏஜிஐ. எதனாலனா அந்த கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. ஓகே. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பேரலா நம்ம பேசிட்டு இருக்கப்ப இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சது இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த சிம்பிள் என்னன்னாக்க கோடிங். ஓகேவா? இந்த 2027ல இந்த கோடிங்கோடைய கேப்பபிலிட்டி வந்து இருக்கிறதுலே பயங்கரமா இருக்கும். உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. மீதி இருக்கிற ஹேக்கிங், பயோ வெப்பன், பாலிடிக்ஸ்லாம் நிறைய சேஞ்சஸ் இந்த ஏஐயால வரப்போகுது. ரோபோட்டிக்ஸ், பிசிக்கல் முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஏஜிஐன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ரோபோட்டிக்ஸ் தானே, ரோபோ தானே அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த ஸ்டேஜ் வரைக்குமே ரோபோட்டிக்ல வந்து பெரிய growth இல்லை. எங்க இவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் மாடலை கம்மியான ஒரு கம்ப்யூட்டேஷன் பவர்ல ரன் பண்ணணும் அப்படி. இதனால கம்மி, அதோட மெயின் ரீசனே என்னன்னாக்க, இப்போ ஒரு கம்பெனில ஒருத்தர் வேலைக்கு சேர்றான்னா அவரு மாசம் வந்து 50,000 தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டெக் வேலையில சேர்றாங்கன்னா 50,000 வருது. இப்போ இதே இதை கம்மி விலையில இப்போ ஏஜென்ட்டுக்குமே ஒரு 30,000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் அது அன்ரிலேபிளா இருக்கு. அதனால வந்து கரெக்டான ஆன்சர்லாம் தர முடியல. இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி 2027ல வெறும் 5,000 ரூபாய்க்கு உனக்கு வந்து எல்லா வேலையும் செய்யற ஒரு அப்ரண்டிஸ் கிடைச்சா நீ விடுவியா? ஸோ அதை தான் வந்து இங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது வந்ததுன்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். பட் அது எந்த இடத்துலலாம் ப்ராப்ளம் வரப்போனா இப்போதைக்கு சாஃப்ட்வேர் லெவலில் தான் வரப்போகுது. ஸோ சாஃப்ட்வேர் லெவலில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஹியூமனால அதை எல்லாமே ஏஐ ஏஜென்ட் சீப்பராக பண்ண ஆரம்பிக்கும் 2027ல. ஸோ நீங்கள் மார்ச் 2027ல வந்தீங்கன்னா இந்த பிரேக் த்ரூஸ் வந்து ஏன் வருது அப்படின்னாக்க இந்த இடத்துல தலைவனோட என்ட்ரி வந்துடும், சூப்பர் ஹியூமன் கோடர். ஸோ அந்த கோடர் வந்து வந்துட்டாக்க உங்களால சாஃப்ட்வேர்ல என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க சொல்லுவீங்களா இப்போ வந்து கோபைலட்ல போய் போற தப்பா சொல்லுது. ரீசெண்டா ஒன்னு கேள்விப்பட்டீங்களா? இது ஒருத்தர் கோட் பண்ணும்போது ஒரு டேட்டா பேஸே டெலீட் பண்ணிடுச்சு. ரெப்ளீட்டை யூஸ் பண்ணி பண்றப்போ அவங்களோட கம்பெனியோட கோட் பேஸ், அதாவது டேட்டா பேஸையே ஃபுல்லா 2 மில்லியன் ஒர்த் தான். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து வைப் அவுட் பண்ணிடுச்சான்.
ஸோ அதெல்லாம் வந்து நடக்காது. சூப்பர் ஹியூமன் கோடரா இருக்கும்போது அது நடக்காது. ஏன்னா அது Okay. ஹியூமனை விட பயங்கரமா திங்க் பண்ணும். ஸோ ரீசனிங் எது வந்து சென்சிட்டிவ், எதெல்லாம் வந்து நம்ம லீக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஹியூமனை விட பல மடங்கு அது ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கும். ஈவன் ஹியூமனை கண்ட்ரோல் பண்ற ஸ்டேஜுக்குலாம் அது போகும். ஒன்ஸ் இஃப் யூ ஹாவ் அ ஃபிசிக்கல் ஏஐ வர ஆரம்பிச்சதுன்னா. ஸோ Correct. பிரெயின் வந்து இப்போ இருக்கு, அதை வந்து ஆப்ரேட் பண்ணணும்ல. இப்போ கில் பண்ணணும்னா கத்தி வேணும். ஸோ அதெல்லாம் அந்த ஸ்பேஸ்லாம் இல்லை. இப்போதைக்கு லேப்டாப்குள்ள இருக்கும், லேப்டாப் உள்ள பிரெயின் இருக்கும், நம்ம அடுத்த ஃபோனில் வரும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிவைஸில் வரும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக வர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே தான் வந்து அல்காரிதமிக் பிரேக் டவுன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்ம இப்போ இந்த இதுலலாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் ஒரு ஒரு சில டெக்னிக் பார்ப்போம்ல, செயின் ஆஃப் தாட், அதெல்லாம் ஹையர் பேண்ட்வித் அந்த மாதிரி நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி இதை இன்னும் ஸ்கேல் அப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆமா. ஆனால் எஃபிஷியன்ட்டாக அதான் வந்து சொல்றாரு. another is more scalable and efficient way to learn. அந்த ஹையர் டாஸ்க் எல்லாம் வந்து டிஸ்டில் ஆகாம எப்படி பண்றது ஓகே அப்படிங்கறதா வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது எங்க பண்ணணுங்கிறத சொல்லிட்டோம். ஒன்னு கம்ப்யூட்டேஷனல், இன்னொன்னு அல்காரிதமிக். இங்க தான் வந்து அல்காரிதமிக்ல இறங்குவாங்க அப்படிங்கறது. ஸோ இந்த மார்ச் 2027ங்கிறது ரொம்ப நாள், ரொம்ப தொலைவில் இல்லை. கரெக்டா இப்பிலேருந்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு. கரெக்ட். இதோட இந்த அல்காரிதமிக்கையும் அவங்க பிரேக் த்ரூ பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஸ்டம் ஏஜென்ட் 3. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சோம்? ஏஜென்ட் 0, அப்புறம் ஏஜென்ட் 1, ஏஜென்ட் 2, ஏஜென்ட் 3. ஏஜென்ட் 3 தான் ஹியூமன் சூப்பர் ஹியூமன் கோடரோடைய ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் ஹியூமன் கோடர்னு இருக்கும், அப்புறம் சூப்பர் ஹியூமன் கோடர். அந்த சூப்பர் ஹியூமன் கோடர் வந்து ஏஜென்ட் 3. ஸோ இந்த ஏஜென்ட் 3 வந்து நம்மளுடைய ஸ்டார்டிங் ஆஃப் 2027 மார்ச்லேயே வந்து வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஓப்பன் பிரெயின்ஸோட கம்ப்யூட்டேஷன் அலோகேஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காரு. எப்போனா 2024 அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க, 27ல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஞ்சம் டயக்ராம் பெருசா போட்டாக்க அது பெருசா அதெல்லாம் இல்ல கைஸ். கொஞ்சம் அதுல வந்து ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து கொஞ்சம் அதிகமா வந்து போட்டுருக்காங்க. பட் கிராஃப் வந்து சின்னதாவே போட்டிருக்கலாம், அது பெருசா போட்டு பெருசா காட்டுற மாதிரி இருக்கு. பட் கொஞ்சம் அதை வந்து யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரிசர்ச்னா கண்டிப்பா என்ன தேவைன்னா லாஜிக்கலா இருக்கணும், ஆமா, ரீசனிங் இருக்கணும். ஆமா. அப்போ இவ்வளவு தூரம் ஒரு இதுல ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷன்லாம் மாடல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அடாப்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு ரீசனிங் ப்ராப்பரா பண்ணும், லாஜிக்கல் சூப்பரா பண்ணும் when compared to human. ஸோ அதனாலதான் வந்து சீக்கிரமா ஏஐக்கு அடாப்ட் ஆகுங்க. ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஓப்பன் பிரெயின்ஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஏஜென்ட் 3 வரைக்கும் கிடைச்சிருது. ஸோ அந்த ஏஜென்ட் 3 கிடைச்சதுன்னா நம்ம முன்னாடியே பார்த்துதான் பிஸ்னஸ் எல்லாமே சர்வை பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வர்றதுனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் எல்லாமே தேவைப்படுது. அவங்க அதுக்காக தான் கம்ப்யூட்டேஷன் எல்லாத்தையுமே அதிகமா தராங்க. ஸோ இதுதான் ஒண்ணு. இன்னும் நீங்க சொன்னதே சொல்லிட்டாரு அவரும். ஏஜென்ட் 3 என்னன்னா ஃபாஸ்ட், அதே நேரத்துல சீப், சூப்பர் ஹியூமன் கோடர். நான் அதான் சொன்னேன். இப்போ வந்து நீங்க ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும், ஏபிஐ காஸ்ட் இருக்கு, இல்ல நீங்களே லோக்கல்ல மாடலை பில்ட் பண்ணி பண்றீங்கன்னா இட் அரௌண்ட் காஸ்ட் மந்த்லி வந்து 25 to 30 வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏஜென்ட்டோடைய ஒர்க்கு எஃபிஷியன்சி எல்லாம் வச்சு, இல்ல டெவலப்மெண்ட் காஸ்ட் அதெல்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ வரும். பட் இந்த சூப்பர் ஹியூமன் கோடர் வரப்ப, ஏஜென்ட் 3 வரப்ப ரொம்ப சீப்பா கிடைக்கும். இப்போ ஓப்பன் ஏபிஐக்கு வாங்குறீங்களா $5 அதே மாதிரி ஏஜென்ட் 3 வந்து ஓப்பன் ஏஏ பை பண்ணிக்கலாம், இல்லை நிறைய கம்பெனிஸ் அதை வந்து பை பண்ணிக்கிட்டு இதே பேக்கேஜ்ல தருவாங்க. இப்போ இந்த ஏஜென்ட்டை நீங்க யூஸ் பண்ணோம்னாக்க $10, $15 அந்த மாதிரி கூட இருக்கும். விச் மீன்ஸ் 2000 to 3000 அந்த இதை தான் நான் சொன்னேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஏஜென்ட் 3 கண்டிப்பா வந்துடும். அப்பெல்லாம் வந்து யாரை மேக்ஸிமம் ஹையர் பண்ணுவாங்கன்னா அந்த மாடலை எப்படி ஃபைன் டியூனிங் பண்றது, மாடல் எப்படி நம்ம டேட்டா வச்சு ட்ரெயின் பண்றது, ஜென்னையில இந்த மாடல் வச்சு ஒரு அப்ளிகேஷன்ஸ் எப்படி பில்ட் பண்றது, அந்த ஏஜென்ட் 3 வந்து மேக்ஸிமம் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த ஏஜென்ட் 3 அதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணி இந்த பிசினஸ்ல பண்றது, ஃபைன் டியூன் மட்டும் இல்ல, ஏஜென்ட் 3ல எப்படிலாம் டாஸ்க் அசைன் பண்றது, எந்த மாதிரி டாஸ்க்லாம் சென்சிட்டிவான டாஸ்க்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும், தெரியப்படுத்தக்கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு இது எல்லாமே நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது ஏஜென்ட்டை. அதுக்கும் சிஸ்டம் ப்ராம்ப்ட் எழுத தெரியணும், அதுக்கும் வந்து டூல் காலிங்லாம் நம்ம எழுத தெரியும், அதோடைய ஹியூமன் இன் த லூப் ஃபங்க்ஷன் இது எல்லாமே நம்மளுக்கு பண்ண தெரியணும். ஸோ அப்போ தான் ஏஜென்ட் 3 யூஸ் பண்ணவாது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ என்னன்னாக்க ஜூன் 2027 செல்ஃப் இம்ப்ரூவிங் ஏஐ இது வந்து என்ன பண்ணோம்னா ஏஜென்ட் 3 வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஏஜென்ட் 3 வந்து ஹியூமன் கைண்ட் ஆஃப் திங்க் வந்து வரணும்னா என்னன்னாக்க ஒரு குழந்தைய எடுத்துக்குவோம். இந்த குழந்தை என்ன பண்ணும், சின்ன வயசுல ஏபிசிடி படிச்சிடும்,
அது இப்போ அதே ஏபிசிடிஏவா கத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல அதுவே என்ன பண்ணும், புதுசா புக் எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை வந்து படிச்சுக்கிட்டு Self தன்னை learning ஆ பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அதே பிஹேவியர் ஒரு ஏஐக்கு வந்து வந்துரும். ஏஜென்ட் 3க்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏன் நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? ஏன் நம்ம அந்த டயக்ராம்ல வந்து ஒன்னு நோட் பண்ணோம் ப்ராப்பரா. அவங்க வந்து அந்த கம்ப்யூட்டிங் பவர் இருக்குல்ல, அத நிறைய எங்க செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க, ரிசர்ச். ஓகே சோ ரிசர்ச் மீன்ஸ் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங். அந்த லேர்னிங் ஃபேஸ்ல தான் வந்து அவங்க பண்றாங்க. அத ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டோம்னாக்க அவங்க அந்த ஸ்பெண்டிங்கும் குறைக்கலாம், ரிசோர்ஸையும் வந்து குறைக்கலாம். அதான் வந்து ஒரு பிரேக் த்ரூ மாதிரி ஏஐ வந்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல தான் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஒரு மாடல் என்ன பண்ண முடியும்னா ஒரு மாடல் பில்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா வித்தின் த சிலோ, அதாவது இந்த ஃபேஸ்ல வந்து ஃபீலிங் த ஏஜே ஹஸ் கிவன் அவே டு ஃபீலிங் த சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஏஜிஐக்கு அப்புறம் ஏஎஸ்ஐ இருக்கு, அதாவது சூப்பர் இன்டெலிஜென்ட், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க 2040ல வரும்ன்ற மாதிரி தான் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 2027 ஜூலைலயே வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஏஜிஐ எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல 2025லயே, அதே மாதிரி 2027ல ஏஎஸ்ஐ பத்தி நானும் திருவுமே பேசிட்டு இருப்போம் அப்படிங்கறத தான் வந்து ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவர் ஒரு ப்ராப்பரான ப்ரொஜெக்ஷனோட சொல்றாரு. அதான் வந்து நம்ம நோட்டபிளான ஒரு விஷயம். ஆமா, சும்மா ஏதோ சொல்றாரு, பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்காரு, நம்ம தாராளமா இதை வந்து கடந்து போக முடியாது. ஆமா, அதான் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுல. ஸோ இதுல வந்து ரன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏஜென்ட் 3s வந்து காப்பீஸ் ஆகி இது வந்து ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஏஜென்ட் தான் யூஸ் பண்ணணும்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, நீங்கள் 10,000 ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கம்பெனியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 10,000 ஏஜென்ட்டும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், காஸ்ட் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஜூலை 2027 சீப் ரிமோட் ஒர்க்கர்ஸ். கரெக்ட். அது நீங்க சொன்னதே தான். அந்த 2000 3000 கொடுத்து ஒரு ஏஜென்ட் வந்து நீங்க பில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு என்னன்னா சீப்பா வந்து கொண்டு வந்துருவாங்க. இந்த இடத்துல ரோபோட்டிக்ஸோடைய வேலையும் ஸ்டார்ட் ஆகும் கைஸ். இந்த இடத்துலலாம் சீப்பான ரோபோட்ஸ், அதாவது சீப்பான ரோபோட்ஸில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுற சென்சிட்டிவான ரோபோட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஜூலை 2027 சீப் ரிமோட் ஒர்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு ரோபோட்டிக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓப்பன் பிரெயின் அனௌன்ஸ் தட் தே அச்சீவ்டு ஏஜிஐ. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஃபீல்னு தான் சொல்லுவாங்க. ஏஎஸ்ஐ அவங்க தொட்டதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஏஜிஐ அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற. சோ the ஓபன் பிரெயின்ங்கிறது யூஎஸ்ல ஒரு டெக் கம்பெனி, தே ஆர் டூயிங் த ஏஐ ரிசர்ச் எல்லாமே பண்றவங்க. இதுல வந்து அவங்க என்ன ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஏஜென்ட் 3 மினி. அதுவும் எங்கன்னா பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த பப்ளிக் ரிலீஸ்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜிஐ வந்து ரிலீஸ் ஆகுது, ஏஜிஐ வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏஎஸ்ஐ ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் ஏஜிஐ வந்துடும். ஸோ இதுல வந்து ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 40x per year. ஸோ ஸ்லோவஸ்ட்டு இதெல்லாம் வந்துன்னா 9x per year. அப்படின்னா என்ன, அந்த எக்ஸுங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு 100 ரூபா செலவு பண்ணீங்கன்னா இன்டூ $900 தான் பர் இயர் ஒரே ஒரு ஏஜென்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். 40xனா மிட் ரேஞ்சுனாக்கா ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்து 100 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்கனாக்கா அந்த ஏஜென்ட்டுக்கு 40xாக நீங்கள் வந்து ரேஞ்சில் இருக்கும். ஸோ $40,000 கூட ஆகலாம் பர் இயருக்கு. ஸோ இதுதான் வந்து ஏஜிஐ ஜூலை 2027 வரப்போகுது கைஸ். ஓப்பன் பிரெயின் வந்து இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர். இதில் செப்டம்பர் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெயினாக நோட் பண்ண வேண்டிய ஒன்று இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருவோம். ஏஜென்ட் 3 மினி என்ன பண்ணும்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிமோட் ஒர்க் ஜாப்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு மெயினா சொல்றாரு. அது என்னன்னா எக்ஸ்பிரஷன் நியூ ஆப் B2B SaaS ப்ராடக்ட் ராக் தி மார்க்கெட். அப்போ இதை யார் ரெடி பண்ணுவா அப்படின்னா இந்த ஏஜென்ட் 3 மினி. அவர் வந்து ஒரு ரீசனிங் சூப்பரா பண்ணி ஒரு ப்ராடக்டே வந்து பில்ட் பண்ணிரும். இப்போ ஏஜென்ட் 0, அதாவது மிட் 2025 இந்த வீடியோ போடுறப்ப ஏஜென்ட் 0 இருக்கா, அது என்ன பண்ணிட்டு இருக்கு, மைக்ரோ சாஸை வந்து ராக் பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட். ஸோ மைக்ரோ சாஸ்னா என்ன, ஜஸ்ட் லவ்வபிள்ல போயிட்டு சாஸ் போட்டு நிறைய பேர் வந்து மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் 2 இயர்ஸ் வந்துருச்சுன்னா என்ன வரும்னா B2B SaaS, அதாவது சாஸ்ங்கிறதுனா நீங்க ரியல் டைம்ல யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனுமே சாஸ் தான். ஓகேவா, அதையே வந்து இந்த ஏஜென்ட் 3 மினி வந்து டெவலப் மொத்த வேறையும் காலி பண்றாங்க மாதிரி ஒரே ஒரு ஏஜென்ட் வந்து. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளா சாஸ் கம்பெனிக்கு சொல்லணும்னாக்கா ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், ஜோகோ,
அதெல்லாம் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க. Correct. ஸோ அதுல நீங்க வந்து பாதி பேர் ஏஜென்ட்டா நினைச்சு பாருங்க, அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபுல் ஏஜென்ட் வராது, பட் அந்த மாதிரி கம்பெனியுமே ஏஜென்ட்டை அடாப்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க கைஸ். ஸோ அதுதான் வந்து இந்த 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 இடத்துல B2B SaaS வந்து அவங்க அடாப்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இன்னொன்னு மெயின் என்னன்னா 10% ஆஃப் அமெரிக்கன்ஸ் மோஸ்ட்லி யங் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஐ வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ண ரைட்டு, ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. இப்பயே நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கிட்ட தான் போறோம், எது தெரியல லவ் ஃபெயிலியர்ஸ்னா நீ அங்கதான் போற, எந்த டவுட்னாலும் அதான் கேட்பான். இவன் பண்றதுலேயே எனக்கு என்ன புரியும்னா, ஏதோ ஒரு எரர் வருதுன்னா உட்காந்து டைப் பண்ணிட்டு இருப்பான். லைக் அது ஓகே தான், ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, அவாய்ட் பண்ணவே முடியல. அப்ப இன்னும் இந்த ஏஜி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா சுத்தமா நம்ம லைஃப் விட்டு எடுக்க முடியாத ஒரு விஷயமா அது மாறிடும். எப்படி நம்ம எப்படி போன் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ஏஐ வந்து எதிரியா பார்க்காதீங்க, ஃப்ரெண்டா பாருங்கன்னு நான் நிறைய ரீல்ல கூட சொல்லுவேன். விச் மீன்ஸ் என்னன்னா, ஃபோன் எப்படி கூட இருக்கோ அதே மாதிரி ஏஐ கூட இருக்கும். உங்க கேம்பெயினா நீங்க பேசலாம், நீங்கள் வந்து கூடவே வச்சுக்கலாம், விர்ச்சுவலாக இருக்கும், அவ்வளோதான். பட் வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், உங்களோட எமோஷனை புரிஞ்சுக்கும், நீங்கள் எந்த மாதிரி பர்சன்ற அளவுக்கு அதுக்கு தெரியும். ஸோ அது வந்து இப்போயே லைட்டாக பண்ணிட்டு இருக்கு. ஏஜென்ட் 3 மினிலாம் வரப்போ பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிடிக்ஸ் இங்கே தான், ஜியோ பாலிடிக்ஸ் இங்கே தான் வருது கைஸ். ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒன்று யூஎஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற கண்ட்ரிக்கெலாம் வந்து இவங்க தான் இப்போ இந்த டாப்புக்கு வந்துட்டாங்க. மற்ற கண்ட்ரிலாம் என்ன பண்ணுன்னா, இவங்க இந்த மாதிரி யூஎஸ் கம்பெனிஸ்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து யூஎஸை போட்டியாக நினைக்கிற மற்ற கண்ட்ரி எல்லாருக்குமே வந்து இது பெரிய அடி. ஸோ இது ஜியோ பாலிட்டிக்ஸாக என்ன ஆகும்னா, பெரிய 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 பயோ வெப்பனாக கூட யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வார் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுல இன்னொரு விஷயத்த நோட் பண்ணீங்களா, நம்ம ஆகஸ்ட் 2027 வரும்போது இந்த கிராஃப்ல பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு கம்மியா இருந்தது. பட் இப்போ அதை நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு தூரம் அதுல ஏஐ க்ரோ ஆயிருச்சு அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, ரோபோட்டிக்ஸையும் நோட் பண்ணீங்கன்னா, ரோபோட்டிக்ஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ எந்த ஃபேஸ்க்கு அப்புறம் இறங்குறாங்கன்னா ஏஎஸ்ஐ அச்சீவ் பண்ணாங்க. அத ஏஎஸ்ஐ அச்சீவ் பண்ணப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏஜி நாங்க அச்சீவ் பண்ணிட்டோங்கிறத சொல்றாங்க. ஏஎஸ்ஐ அச்சீவ் பண்ணதுல ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமே அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏஎஸ்ஐ ஃபீல்னா டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுல இருந்து ரோபோட்டிக்ஸை கொண்டு வந்தாக்க ஏஎஸ்ஐயும் அச்சீவ் ஆயிடும். ஸோ இது எல்லாமே ப்ரொஜெக்டட் 2050 அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ போற போக்க பார்த்தாக்க இது வந்து 2027 வருது. செப்டம்பர் 2027 யார் வராங்கன்னா, சூப்பர் ஹியூமன் ஏஐ ரிசர்ச்சர் வராங்க. தட் மீன்ஸ் ஏஜென்ட் 4. ஸோ நம்ம ஏஜென்ட் 3ல என்ன பார்த்துருந்தோம்னாக்க சூப்பர் ஹியூமன் ஏஐ கோடரை பார்த்துருந்தோம். ஏஜென்ட் 3 மினில வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். ஏஜிஐ அச்சீவ் ஆகும், ஏஎஸ்ஐலாம் வரும். பட் ஏஜென்ட் 4ங்கிறது எப்போ வருதுன்னா, செப்டம்பர் 2027 சூப்பர் ஹியூமன் ஏஐ ரிசர்ச்சர். விச் மீன்ஸ் இந்த இடத்துல தான் ஏஜிஐலாம் தாண்டி ஏஎஸ்ஐயும் வருது. ஸோ சூப்பர் ஹியூமன் ஏஐ ரிசர்ச்சர் என்னெல்லாம் பண்ணும், இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், அது என்ன பண்ணும்னா, ஏஜென்ட் 3 என்ன பண்ணுது, ஹியூமன் லெவலுக்கு திங்க் பண்ணும், ஹியூமனோட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும், அதனால அது ஷேர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுன்னு சொன்னோம். அதே ஏஜென்ட் 3 இப்போ ஒரு 4000x லெஸ் கம்ப்யூட்டா ஒர்க் ஆகும். அதான் வந்து ஏஜென்ட் 4 அப்படிங்கறத வந்து சொல்றாரு. இன்னும் சீப்பா கிடைக்கும். ஹியூமன் பிரெயினை விட 100 ரூபாய்க்கு இந்த ஒரு ஏஜென்ட் எடுத்துட்டு போ, இந்த ஒரு ஏஜென்ட் எடுத்துட்டு போன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரேபிட்லி அதான் அங்க போட்டிருக்காங்க பாருங்க, the gap between human and AI learning efficiency is rapidly decreasing. அதாவது இந்த கேப்புமே வந்து rapidly decrease ஆயிட்டு, அந்த நம்ம லேர்ன் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது பண்ற, ஆனா AI வந்து என்ன ஆகுதுன்னா டக்குன்னு அடாப்ட் ஆகி, அதனால தான் இந்த AI வந்து இங்க இந்த கிராஃபை பார்த்தாலே தெரியும் இவ்வளவு பெருசா போனது காரணம் என்னன்னா, AI வந்து பயங்கரமா ஓப்பன் பிரெயின்ஸ் வந்து 50x. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க, 50x about thinking the speed of the human. ஓகேவா? சோ ஹியூமனை விட என்ன ஆச்சு, நம்ம 1x 2x பண்ணாலே அவங்களால நம்மளால கம்பீட் பண்ண முடியாது கைஸ். ஸோ அதில் 50xனா நம்மளால முடியவே முடியாது. ஏஜென்ட் 4 இஸ் ஈக்குவல் டு தி சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ ரிசர்ச்சர். ஓகேவா? ஸோ அது வந்து எங்க செப்டம்பர் 2027 வரப்போகுது. இதுல ஒரு வேர்டை வந்து அவர் மெயினா யூஸ் பண்ணியிருக்காரு, என்னன்னா Agent 4 gets smarter, it become harder for Agent 3 to oversee it. Agent 3யால அது என்ன பண்ண முடியாதுன்னா கம்பீட் பண்ண முடியாது. Agent 4 அந்த அளவுக்கு வந்துரும். Agent 4 நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏலியன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதாவது நான் சொல்லியிருந்தேன் டிராகன் பால்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியா சூப்பர் செயின்ட் ஆவாங்கல்ல, அதே மாதிரி இது சூப்பர் இன்டெலிஜென்ட்டா ஆனதுக்கு அப்புறம் அதோட கோகுவோட சின்ன வெர்ஷன்லாம் வந்து கம்பேரே பண்ண முடியாதுல்ல, அதே தான் இங்க
கம்பேரே பண்ண முடியாது, அந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் நான் சொன்னாக்க பைத்தியக்காரன்றாங்க. ஏஜே வீடியோ போட்டாக்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்றாங்க, உனக்கு என்ன தெரியும், ஏஜேனா என்ன தெரியும் அப்படி இப்படின்றாங்க. ஏஜேயோட ஆர்கேட் லெவல்ல எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஏஜே எங்கே வரப்போகுது, எப்பப்போ வரப்போகுது, ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணுறது நல்லது தானே. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற அடாப்டேஷன் வந்து நம்மளும் பண்ணணும். கரெக்ட், அடாப்ஷன் அப்ஸ்கில்லாம் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம கோயிங் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து மற்ற டெக் ஸ்கில் மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன், மற்ற டெக் ஸ்கில் அதாவது க்ளவுடு, பிளாக் செயின், இப்போ சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, இல்லை ஜாவா, இந்த மாதிரி ஆப்ஷனலான டெக் ஸ்கில் இல்லை. இதை வந்து நீ கற்றுக்கிட்டாக்க காசு சம்பாதிக்கலாம். ஆனால் ஏஐ வந்து மேண்டேட்டரியா நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அது அவனே சொல்லிட்டான், உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ அந்த இடத்துல போயிட்டு எனக்கு வேலையே போவாது, நான் வந்து இதுதானக்க போகலன்னா சந்தோஷம் கைஸ். நாங்கள் வந்து அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். போயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா, அதை வந்து அந்த சைடு ஆங்கிள் இருந்தும் பாருங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ரிசர்ச் வந்து நம்ம வந்து பேப்பராக படித்து நம்ம சொல்லணுன்றது கிடையவே கிடையாது என் தாட்டில். பட் நீங்கள் வந்து இன்னுமே வந்து ChatGPT வர்றதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏஐலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ChatGPT கொஞ்சம் வந்ததும் சில பேர் என்ன சொன்னா, ஆஹா ஓகே ஏதோ பண்ண போகுது அப்படின்னாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 பாதி பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து லேட்டாக அடாப்ட் பண்ணாதீங்க, வர்றதை படித்து நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுமோ அதை அடாப்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அக்டோபர் 2027 கவர்மெண்ட் ஓவர்சைட். சரி, இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. எந்தெந்த கவர்மெண்ட் வந்து இது உள்ளே வரும், எந்தெந்த கவர்மெண்ட் இதெல்லாம் எடுத்துக்குவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஓவரியாக கொடுத்துருக்காரு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா, கோடிங்கை என்டையராக என்ன பண்ணிடும்னா ஏஐ ஹேண்டில் பண்ணிடும், பயோ வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணிடும், ஹேக்கிங்கை ஹேண்டில் பண்ணிடும், பாலிடிக்ஸ் என்டையராக முடிஞ்சு, ஃபோர்காஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறனாலும் என்ன ஒர்க் பண்ணுறனாலும் கண்டிப்பாக சொல்லிடும். இதில் ஒன்னே ஒன்று என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, இந்த இடத்துல ரெஸ்ட் ஆஃப் தி யூஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ யூஎஸ் தான் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு டேனியல் சொல்றாரு. டேனியல் வந்து யூஎஸ் காரங்கிறதுனால சொல்றாரா இல்லையானா நம்ம அதுலயும் ஒரு பயாஸ் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஸோ பட் அவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ இதுல வந்து இந்த பயோ வெப்பன் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து பயாலஜிக்கலா இப்போ கொரோனாவே என்ன சொல்லுவாங்கன்னா பயாலஜிக்கல் வெப்பன் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய டிசீஸ் பரவுறது இது எல்லாமே பயாலஜிக்கல் வெப்பன் சொல்லுவாங்க. ப்ளஸ் கேன்சர், எய்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அன்சால்வபிளான பயாலஜிக்கல் ஹெல்த் கேரில் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஹேண்டில் ஆகிட்டு பெட்டர் ஹியூமனுமே வர்றதுக்கான இதில் வந்து பாசிட்டிவ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரில் நிறைய நடக்கும். ஹியூமனால சால்வ் பண்ண முடியாத ஒரு சில விஷயத்தை மெடிசன்ல பண்ணும், சூப்பராக சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து இதுலயே சொல்லியிருப்பாங்க. மெடிசன்ஸ் கிரியேட் பண்ணும், ஆமா, அப்படிங்கிறத மெயினாக வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதில். ஓகே, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில கட்சியோட நேமே மென்ஷன் பண்ணிக்கலாம், பட் அதை நம்ம படிக்க வேணாம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது மெயினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த ஏஜிஐ ரஃப் ஏஜிஐங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸ் கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுல வந்து அந்த சமிட்ல யாரெல்லாம் ஹோல்டு பண்ணுவான்னு கேட்டா, இந்தியா, இஸ்ரேல், ரஷ்யா எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி. ஏன் இந்தியா ஜாயின் ஆயிருக்குன்னா, இந்தியா தான் தி லார்ஜஸ்ட் சர்வீசிங் கம்பெனி அண்ட் ஏஐ மார்க்கெட்டிங். ஸோ மாடல்லாம் கிடையாது, எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது, நம்ம வந்து மேக்ஸிமம் கன்சியூமர் நிறைய இருக்கும். ஆமா, கன்சியூமர் அண்ட் தென் நம்மளோட சர்வீசிங் கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அதனால நம்ம கண்டிப்பா அதுல இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபைனலா அக்டோபர் 2 முடிகிறப்ப வேல்யூவேஷன் வந்து 8 ட்ரில்லியன் கிட்ட, 8 ட்ரில்லியன் ரொம்ப, ஆனா நினைச்சே பார்க்க முடியாத அளவு ஒரு மார்க்கெட் கேப். இது வந்து நீங்க சொல்லலாம் இதெல்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்டா வரும், எப்படி வந்து இந்த மார்க்கெட் கேப்சர் பண்றது அப்படின்னாக்க, அதுல தான் இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ். இது என்னதான் வந்து இப்போ ஓப்பன் ஏஐ மாடலா தான் வந்திருக்கு, அதை எடுத்து நம்ம அப்ளை பண்றோம்ல, அங்க அப்ளை பண்றப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும், மணி டிரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த வேல்யூவேஷன் தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஏஜிஐ ஏஎஸ்ஐ எல்லாம் வரப்போ இந்த மாதிரி நம்ம லெவல்ல எல்லாம் நடக்காது, கண்ட்ரி டு கண்ட்ரி நடக்கும், பயங்கரமா வேல்யூவேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் வந்து மார்க்கெட் கேப்பை பூஸ்ட் பண்ணி 8 ட்ரில்லியன்ஸுக்கு வந்து எடுத்துட்டு வந்து தரும். லாஸ்டா அவரே வந்து கொடுத்துட்டாரு, எப்பா உன் டிசிஷன் தான், ஆமா, சூஸ் யுவர் எண்டிங், ஸ்லோ டவுன் ஆர் ரேஸ், என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசிஷன் தான், பார்த்து ஓட போறோமா இல்ல அதை வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா எடுத்துக்க போறோமா, அதோட ஒர்க் பண்ண போறோமா அப்படிங்கிறது இந்த இடத்துல நோட் பண்ணீங்கன்னாலும் எல்லாமே அச்சீவ் ஆயிரும்.
ரோபோட்டிக்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிரும். ரோபோட்டிக்ஸ்ல ஒரு மிட் லெவல்ல வந்து இருப்போம். அதுவும் வந்து இது என்ன 10 வருஷமா 2 வருஷம் தானே, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துல என்ன நடக்க போதும். லைட்டா எனக்குலாம் இந்த பேப்பர் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் நான் தூங்கல. உண்மையா வந்து ஓகே நம்ம இவ்வளவு யூடியூப்லாம் பண்றோம், அதெல்லாம் பண்றோம், யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் வந்துடும் ஏஐ. ஸோ என்னதான் நடக்க போகுதுன்ற கியூரியாசிட்டி தான். ஸோ கியூரியாசிட்டி ரொம்ப முக்கியம் கைஸ். நம்ம கீப் ஆன் வந்து போயிட்டே இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. ஸோ கீப் ஆன் லேர்னிங், அது ஒன்று தான் இப்போ வந்து நம்மளால சொல்ல முடியும். வேலை போயிடுமான்னு கேட்டாக்க இந்த பேப்பரோட கன்க்ளூஷன் வேலை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இஃப் யூ ஆர் நாட் அடாப்டபிள். நீங்க வந்து அவனே வந்து சொல்லிட்டான் நீ என்ன படிக்கணுங்கிறதே அவனே சொல்லிட்டான். அதுதான் இங்க யார் அதை கரெக்டா கேப்சர் பண்ணி பண்ண போறாங்க. இங்க பாருங்க, ஏஜென்ட்டோடைய மார்க்கெட் தான் ரொம்ப அதிகம். அதுல ஏஜென்ட் 0ல இருக்கும், ஏஜென்ட் 4 வந்து 2027 வரப்போகுது. அதுதான் ஏஜென்ட் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ ரிசர்ச்சர். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய டிராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஒவ்வொரு ரிலீஸ்க்கும் நீங்கள் இந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் பார்க்குறப்ப யூ வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ், நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று என்ன, நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து சூப்பராக கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பேப்பரை எடுத்து பிரேக் டவுன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறோம். ஏன்னா இது நாங்கள் வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தருவோமோ அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணோம். ஸோ இதை நாங்கள் படிக்கவே ஒரு 1 டே எடுத்துக்கிட்டோம். இது பாட்காஸ்ட் ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தமிழில் நம்ம மக்களுக்கு சொல்லணும்னு நாங்கள் விரும்பினோம். அதனால தான் இந்த மாதிரி பண்ணோம். இதே மாதிரி நிறைய ரிசர்ச் பேப்பர் இருக்குது. இப்போ கூகுளில் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வேணுனாலும் நாங்கள் இதே மாதிரி டிஸ்கஷன் பண்ணி போடுறோம் கைஸ். இது வந்து உங்கள் காலேஜில் ஒரு லெக்சர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹெட்செட்டை மாட்டிட்டு கேட்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை பற்றின உங்களுடைய ரிவ்யூ அண்ட் கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். அதை எல்லாத்தையுமே இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணலாம். இதை வந்து ஒரு சீரீஸாக நாங்கள் மேக் பண்ணலாம் தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு ஏஐ வித் திரு அண்ட் தி ஏஐ டுட் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் இனிமேல் வரப்போகுது.